ஜான்வரியில் எக்கச்சக்கமான ஃபோன் லான்ச்சஸ் இருந்ததுங்க. ஃப்ரம் 10,000 rupees to 1,30,000 rupees வரைக்கும். இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 8 HDலேருந்து சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா வரைக்கும் நிறைய ஃபோன் லான்ச்சஸ் இருந்ததுங்க. அதுக்கு நடுவில் ரெட்மி நோட் 13 சீரிஸ், OnePlus 12 சீரிஸ், சாம்சங்கோட S24 Plus யோப்பா. அண்ட் நீங்கள் நினச்சிருப்பீங்க சரி ஜான்வரியில் இவ்வளோ ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க, ஃபெப்ரவரி கொஞ்சம் சில்லாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் ஃபெப்ரவரியிலும் இருக்குங்க எக்கச்சக்கமான ஃபோன் லான்ச்சஸ். அதுலேருந்து ஒரு 6-8 ஃபோனை நாங்கள் எடுத்து உங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வந்திருக்கோம் இந்த அப்கமிங் ஃபோன்ஸ் லிஸ்ட்டில். ஒவ்வொரு மாதமும் இந்த வீடியோ நாங்கள் பண்ணுவோம். ஸோ அப்கமிங் ஃபோன்ஸை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரைட், இந்த ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலில் வந்திருக்கீங்கன்னா என் பேர் எர்ஷாத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கின் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் அண்டர் 10,000 ரூபி ஃபோன்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். பட்ஜெட் தான்ப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா டெக்னோ ஸ்பார்க் 20 லான்ச் ஆகுதுங்க. டெக்னோ ஸ்பார்க் 20 ஸ்பெக்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. 6.5 inch HD plus 90 Hz refresh rate உள்ள டிஸ்பிளே வரப்போதாமா. ஃபுல் HD கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. எனிவே இதில் வந்து உங்களுக்கு மீடியாடெக்கோட ஹீலியோ G85 சிப்செட் கிடைக்க போது. நல்ல பவர்ஃபுல்லான சிப்செட் தான். 4GB RAM இல்லை 6GB RAM ஆப்ஷன் இருக்க போதாமா. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 120GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் ஹீலியோ G85 வந்து ஒரு 4G சிப், நாட் 5G சிப். அதை நான் வச்சுக்கோங்க. அடுத்தாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 5000 mAh பேட்டரி, 18 watt ஃபாஸ்ட் சார்ஜிங், Android 13 அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருக்க போதாமா. Android 14 கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் இந்த டெக்னோ ஸ்பார்க் 20 நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே கேமரா தாங்க. 50MP டுவல் கேமரா செட்டப் ரியரில் கொடுத்துருக்காங்களாமா. செகண்டரி கேமரா வந்து வேஸ்ட்டாக இருக்க போது. ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து 32MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்களாமா. அதாங்க மெயின் விஷயமே. 32MP செல்ஃபி கேமரா கொடுத்தா 5G கொடுக்க முடியாது அப்படின்னு தோணுது எனக்கு. பட் தட்ஸ் வாட் இட் இஸ். இந்த ஃபோனை கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி அன்பாக்சிங் போடுறோம், அதுக்காக வெயிட் பண்ணுங்க. அடுத்த ஃபோன் வந்து 10,000 இல்லைங்க 8,000 கிலோ லான்ச் ஆக போதாமா. மோட்டோட G04. கண்டிப்பாக இது 4G ஃபோனாக தான் இருக்க போது. 8,000 கிலோ உங்களுக்கு 5G ஃபோன் கிடைக்காதுங்க. ஸோ இந்த ஃபோனில் வந்து நீங்கள் 6.56 inch HD plus 90 Hz refresh rate உள்ள டிஸ்பிளே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது சேம் சிமிலர் டு டெக்னோ ஸ்பார்க் 20 தான். இதில் வந்து யூனிசாக்கோட T606 ப்ராசஸர் இருக்க போதாமா. 4GB RAM இருக்க போதாமா. 60MP ரியர் கேமரா, 5MP ஃப்ரண்ட் கேமரா, 5000 mAh பேட்டரி, 15 watt சார்ஜிங் ஸ்பீட்ஸ். அவ்வளோதாங்க. தட்ஸ் இட். ஆனால் ஒரு விஷயம் மோட்டோ G04ல என்ன இருக்க போகுதுன்னா Android 14 அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருக்க போகுது. அது ஒரு நல்ல விஷயம் தான் கண்டிப்பாக. ஆனால் ப்ரைசிங் நல்லா வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அரௌண்ட் 8,000 இல்லை 8,000 கீழே வைக்க போகிறாங்க. ஸோ தட் இஸ் கோன் பி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, அடுத்து 30,000 கீழே டேரெக்டாக ஜம்ப் பண்ணிடலாம். ஏன்னா 20,000 கீழே வந்து அதிகமாக ஃபோன் லான்ச்சஸ் இல்லை அடுத்த மாதம். ஸோ 30,000 கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோன் லான்ச் ஆக போகுது. ஆனரோட Honor X9B. இந்த Honor X9B பற்றி சொல்லணும் நான் உங்களுக்கு. ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக போயிட்டு இருக்குங்க ட்விட்டரில். மதர் சேட் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஃபோனை போட்டு உடைங்க, ஷேட்டர் ப்ரூஃப் ஃபோன் ஆமா, டெம்பர்ட் கிளாஸ் வாங்கவே தேவையில்லையாமா, அவ்வளோ ஷேட்டர் ப்ரூஃப் டிஸ்பிளேவாமா. டால் கிளைம்ஸ் தான், அதெல்லாம் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இந்த Honor X9B வந்து ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோன் தாங்க. ஏன்னா இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு 6.78 inch Full HD plus curved AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1200 nits பீக் பிரைட்னஸ், 120 Hz refresh ரேட்டும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஷேட்டர் ப்ரூஃப்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா Snapdragon 6 Gen 1 ப்ராசஸர் இருக்கு, 8GB 12GB RAM இருக்கு, இல்ல 256GB ஸ்டோரேஜ் கூட இருக்கு. இந்த ஃபோன்ல நீங்க பாத்தீங்கன்னா 108 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க, 5MP அல்ட்ரா வைட் இருக்கு, 2MP மேக்ரோ கேமரா இருக்கு, அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து 16MP செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த ஃபோன்ல இருக்கிறதுல இன்ட்ரெஸ்டிங் விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஷேட்டர் ப்ரூஃப் டிஸ்பிளேல இல்ல, இதோட பேட்டரி சைஸ் தான். ஆமாங்க, இந்த ஃபோன்ல வந்து 5800 mAh பேட்டரி இருக்காமா. ஆஃப் கோர்ஸ் சார்ஜிங் ஸ்பீட் வந்து 35 வாட் தான், பட் 5800 mAh பேட்டரி வித் ஆனரோட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் நீங்க பாத்தீங்கன்னா பேட்டரி லைஃப் தாறுமாறா இருக்க போதுன்னு எனக்கு தோணுதுங்க. இந்த ஃபோன் வந்து Android 13 ஓட தான் லான்ச் ஆக போதாமா. Android 14 கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் அண்டர் 25,000 இருக்க போதாமா. இந்த பிரைஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங் தான். அண்டர் 25,000 இருக்கிறது நல்ல விஷயம் தான். அண்டர் 20 இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா ரீசன்ட் சேல்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா Honorோட 90 Honor 90 அண்டர் 20,000 நிறைய பேர் வாங்கி இருக்காங்க. அப்போ இந்த Honor X9B வாங்குவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ ஹோப்ஃபுல்லி அண்டர் 20 கொடுத்தா நல்லா இருக்கும். லெட்ஸ் see. ஓகே, அடுத்த ஃபோனை பத்தி நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். நத்திங் ஃபோன் 2 தாங்க. அண்ட் இந்த ஃபோன் வந்து நாங்க ஜனவரியில் லான்ச் ஆகும்னு சொல்லியிருந்தோம். லான்ச் ஆகலை, ஃபெப்ரவரியில் லான்ச் ஆகும்னு ஹோப் பண்ணுறோம். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். அஃப்கோர்ஸ் நத்திங் ஃபோன் 2 பற்றி நிறையா பேசியாச்சு ஆல்ரெடி. MWCயில் நத்திங் ஃபோனை காட்டினாலும் காட்டலாம். MWCனா மொபைல் வேர்ல்டு காங்கிரஸ் பார்சிலோனா நடக்க போது நாங்கள் கண்டிப்பாக இருக்க போகிறோம். லாஸ்ட் இயரும் போயிருந்தோம். வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்கலன்னா போய் செக் பண்ணிடுங்க. இல்லை இந்த வருஷத்தோட வீடியோஸ் கண்டிப்பாக வரப்போகுதுங்க 100%. ஸோ இந்த ஃபோனை வந்து நாங்கள் MWCயில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நத்திங் ஃபோன் 2. அஃப்கோர்ஸ் ஸ்பெக்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க. டிசைனும் லீக் ஆயிடுச்சு. நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அண்டர் 30,000 இருந்தால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராposiஷனாக கண்டிப்பாக இருக்குங்க. ஆனால் அடுத்த 2 ஃபோனு தாங்க ஐ எம்
very excited for it. Vivo V30 and Vivo V30 Pro. China already S18 and S18 Pro launch பண்ணிட்டாங்க. and இது வந்து ரீபிராண்ட் பண்ணி இந்தியாக்கு குளோபல் மார்க்கெட்ஸ்க்கு V30 Pro வர போதாமா. and இந்த Vivo V series நீங்க பாத்தீங்கன்னா V29 V29 Pro தாறுமாறா இருந்ததுல நிறைய பேருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது. V30 இன்னும் பெட்டரா இருக்க போகுதுங்க. இன்ஃபேக்ட் V30 நீங்க பாத்தீங்கன்னா 30,000 கீழ இருக்க போகுது பிரைஸ். V30 Pro 40,000 கீழ. V30 ல வந்து உங்களுக்கு 6.78 inch Full HD Plus AMOLED 120 Hz refresh rate உள்ள டிஸ்ப்ளே கொடுக்க போறாங்க. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா Snapdragon 7 Gen 3 ப்ராசஸர். இதுவரைக்கும் எந்த ஃபோன்லயும் நாங்க பார்க்கல. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் V30 ல வர போதாமா. அடுத்து நீங்க 8 128GB 12 256GB வேரியன்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கேமரா செட்டப் கூட நல்லா இருக்கு. 50MP பிரைமரி கேமரா, 8MP அல்ட்ரா வைட், டெலிஃபோட்டோ இல்ல மேக்ரோ இல்ல. சோ தட்ஸ் a bit of a letdown, but 50MP செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. of course V series செல்ஃபி கேமரா தாறுமாறா இருக்குங்க. கிளாஸ் பேக் இருக்க போதாமா, Android 14 out of the box இருக்க போதாமா, very interesting. ஆனா V30 Pro தாங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஏன்னா under 40,000 rupees, most importantly அவங்க Dimensity 9200 plus chip கொடுக்க போறாங்களாமா. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா பிரைமரி கேமரா கூட 50MP பிரைமரி கேமரா, 50MP அல்ட்ரா வைட் கேமரா, 12MP டெலிஃபோட்டோ கேமரா, 2x கேமரா கிடைக்க போதாமா. plus of course இருக்கவே இருக்கு 50MP செல்ஃபி கேமரா. so overall V30 Pro வந்து ஒரு definitely big upgrade over V29 Pro ஆ இருக்க போகுது. let's wait and watch. இன்னொரு ஃபோன் அண்டர் 40,000 லான்ச் ஆகுதுங்க. ஐக்கூவோட ஐக்கூ நியோ 9 ப்ரோ. இந்த ஃபோன் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபோனா இருக்கு. எஸ்பெஷலி OnePlus 12 நல்ல காம்படிஷனா இருக்க போகுது. இந்த ஃபோன்ல வந்து உங்களுக்கு 6.78 inch 1.5K AMOLED 144 Hz refresh rate உள்ள டிஸ்ப்ளே கிடைக்க போகுது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Snapdragon 8 Gen 2 ப்ராசஸர் இருக்க போதாமா. எஸ், நியோ 9 ப்ரோ வந்து ஐக்கூ நியோ 9 ரீபேட்ச் பண்ணி இந்தியால வர போதாமா. சோ Snapdragon 8 Gen 2 வர போகுது. அண்ட் இதுல வந்து உங்களுக்கு ரெண்டு வேரியன்ட்ஸ் கிடைக்க போகுது. 12 256GB 16 512GB LPDDR5X RAM UFS 4.0 ஸ்டோரேஜ் உள்ள ஸ்டோரேஜ் அண்ட் RAM வேரியன்ட்ஸ். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 50MP பிரைமரி கேமரா, சோனியோட IMX 920 சென்சர் யூஸ் பண்ணிருக்காங்க. சேம் Vivo X100 ல யூஸ் பண்ணிருந்தாங்க. மோர் எக்ஸ்பென்சிவ் ஃபோன். 40,000 கீழ உங்களுக்கு IMX 920 கொடுக்க போறாங்களாமா. 50MP அல்ட்ரா வைட் இருக்க போதாமா. நோ டெலிஃபோட்டோ அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து 16MP செல்ஃபி கேமரா. இந்த ஃபோன்ல நீங்க பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 120 watt ஃபாஸ்ட் சார்ஜிங், Android 14 with FunTouchOS 14 out of the box, plus 3 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கண்டிப்பா இருக்க போகுது. சோ OnePlus 12R versus iQOO Neo 9 Pro கண்டிப்பா நம்ம கம்பேரிசன் பண்ண தான் போறோம். February எண்ட்ல கிட்டத்தட்ட எண்ட்ல லான்ச் ஆக போகுது. It's going to be very exciting. Okay, finally flagship phones பத்தி பேசலாமா. Xiaomi 14 series இந்தியால லான்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டுங்க. Xiaomi 14 Pro ஃபர்ஸ்ட் வரும்னு சொல்றாங்க. அதுக்கு அப்புறம் தான் 14 Ultra வருமாமா. பட் இந்தியால இருந்து 14 Pro வருமா வராதான்னு ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. பார்க்கலாம். 14 Pro வந்து தான் ஆகணும்னு எனக்கு தோணுது. 14 Pro ரெண்டுமே வந்தாலும் வரலாம். Let's see, fingers crossed. ஏன்னா 13 Pro இந்தியால லாஸ்ட் இயர் லான்ச் ஆச்சு. I really want the 14 in India. ஏன் தெரியுமா? இந்த 14 வந்து ஒரு கியூட்டான போனா இருக்குங்க. 6.36 inch Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஃபிளாட் டிஸ்ப்ளேயும் கொடுத்திருக்காங்க. ஸ்லிம் பெசல்ஸ் இருக்குங்க. பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் பேட்டரி கொடுத்திருக்காங்க. 90 watt ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்கு. வெரி நைஸ். அண்ட் ட்ரிபிள் கேமரா செட்டப் வேற. 50MP அதுவும் டெலிஃபோட்டோ. அண்ட் ஃப்ரண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 32MP செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஃபோன் வந்து Snapdragon 8 Gen 3 வச்சு வரும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா Android 14 out of the box with maybe HyperOS plus 3-4 years of software updates. Looking very interesting. அதே சமயத்துல நீங்க Xiaomi 14 Pro பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய போனா இருக்க போகுது. ஸ்லைட்லி பெட்டர் ரெசல்யூஷன் கிடைக்க போகுது. that will be slightly bigger அவ்வளவுதான். ஆனா இதுல வந்து Leica branded camera tuning இருக்க போகுது ரெண்டு phonesலயும். so camera experience is going to be very interesting to see. and finally ஒரு very interesting phone இந்தியால லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. Realmeயோட Realme GT5 Pro. ஆமாங்க, GT5 Pro GT series finally இந்தியாக்கு கம்பேக் வர போதாமா. Let's see. இந்த GT5 Pro வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபோனா இருக்குங்க. இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா OnePlus 12 iQOO 12 காம்படிஷனா இருக்க போகுது. இன்ஃபேக்ட் ஈவன் Xiaomi 14 Pro ஏன்னா இதுல கூட Snapdragon 8 Gen 3 இருக்கு. அண்ட் மெயினா வந்து 50MP பிரைமரி கேமரா, 50MP பெரிஸ்கோப் கேமராவும் கொடுத்திருக்காங்க. 8MP அல்ட்ரா வைட் இருக்கு, 32MP செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. இந்த ஃபோனோட அன்பாக்சிங் நாங்க ஆல்ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பா போய் பாத்துருங்க. ஒரு லிங்க் வந்துரும், இங்க போய் செக் பண்ணிருங்க. ஆஃப் கோர்ஸ் அந்த ஃபோன் அந்த வீடியோல என்ன சொல்லியிருந்தேன்னா கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருந்தா நல்லா இருக்கும். ஹோப்ஃபுல்லி இந்தியால கொண்டு வரும்போது கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வருவாங்கன்னு fingers crossed. And finally ஒரு folding phone, ஒரு affordable folding phone, Tecnoட folding phone வர போகுதுங்க. செகண்ட் வெர்ஷன் Tecno Phantom Fold V2. And இந்த ஃபோன்ல நீங்க பாத்தீங்கன்னா 7.85 inch LTPO 1.5K ரெசல்யூஷன் உள்ள பேனல் உள்ள இருக்க போது. 120 Hz refresh rate இருக்க போதாமா. வெளிய வந்து 6.42 inch LTPO Full HD Plus refresh rate உள்ள டிஸ்ப்ளே இருக்க போதாமா. Corning glass with test Dimensity 9300 chip இருக்க போதாமா. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 50MP பிரைமரி கேமரா, 50MP டெலிஃபோட்டோ, 13MP அல்ட்ரா வைட், உள்ள வந்து ஒரு 16MP செல்ஃபி கேமரா, வெளிய வந்து ஒரு 32MP கேமரா. நிறைய கேமராஸ் இருக்க போதுங்க. And most importantly வந்து 5000 mAh பேட்டரி, 45 watt சார்ஜிங் அதெல்லாம் இருக்கும். Android 14 out of the box இருக்கும். But most importantly நீங்க பாத்தீங்கன்னா மெயினா பிரைசிங் நாங்க Tecno Phantom Fold V2 வந்து
அண்டர் 1 lakh இருக்க போது. ஆப்வியஸ்லி ஜஸ்ட் லைக் டெக்னோ ஃபேண்டம் ரீஃபோல்ட். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அஃபோர்டபுளான புக் ஸ்டைல் ஃபோல்டபிள் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இதாங்க அடுத்த மாதம் லான்ச் ஆகிற எல்லா ஃபோன்ஸும். நீங்கள் எந்த ஃபோனில் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னு கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டக்குனு டெக் போடுங்க கிளிக்கு ட்ராக்கின் டெக் தமிழ்.